இந்த ஒற்றுமை ஹஸ்தினாபுரத்திற்கு அமைதியையும் செழிப்பையும் கொண்டு வரட்டும். காலம் கடந்து விட்டது. சத்யவதிக்கு சித்ராங்கதன் மற்றும் விசித்திர வீரியன் என்ற 2 மகன்கள் பிறந்தனர். பீஷ்மா, சித்ராங்கதரும் விசித்திர வீரியரும் இன்னும் இளமையாக இருக்கிறார்கள். ராஜ்யத்திற்கு நீ தேவை. நான் சபதம் செய்தபடி அவர்களை பாதுகாப்பேன். நாங்கள் உங்களுக்கு வழங்குகிறோம். ஹஸ்தினாபுர மன்னர் சித்ராங்கதன். இளம் ராஜாவின் வாழ்க்கை திடீரென முடிந்தது. ஹஸ்தினாபுரம் ஆழ்ந்த துக்கத்தில் ஆழ்ந்தது. இப்போது விசித்திர வீரியர் மட்டுமே எஞ்சியுள்ளார். நான் அவனை வழிநடத்துவேன். ராஜ்யம் தடுமாறாது. என்ன வந்தாலும் நான் உன்னை பாதுகாப்பேன். விசித்திர வீரியனின் தலையில் கிரீடம் அமர்ந்திருந்தாலும் ராஜ்யம் பீஷ்மரையே சார்ந்திருந்தது. அவருடைய ஞானம் ஹஸ்தினாபுரத்தை பாதுகாப்பாக வழிநடத்தியது. பீஷ்மருக்கு ஒரு கெட்ட செய்தியை தெரிவிக்க தூதர் அவரது அறைக்குள் விரைந்தார். காசியின் 3 பிரகாசமான இளவரசிகள் தங்கள் மணமகனை தேர்ந்தெடுக்க வேண்டும். ஆனால் அவர்களின் அழைப்பில் ஒரு அவமானம் காத்திருந்தது. ஹஸ்தினாபுரத்தை புறக்கணிப்பது அதன் கௌரவத்திற்கு சவால் விடுவதாகும். பீஷ்மர் அந்த ராஜ்யத்தின் கண்ணியத்தை கரைபடுத்த அனுமதிக்கவில்லை. பீஷ்மர் தனது குதிரையில் சுயம்வர மண்டபத்திற்குள் சவாரி செய்கிறார். பீஷ்மர் புயல் போல உள்ளே நுழைந்தார். அமைதியானவர், கட்டுப்படுத்தப்பட்டவர், ஆனால் தடுக்க முடியாதவர். இந்த இளவரசிகளை நான் என் சகோதரன் மன்னர் விசித்திர வீரியனுக்காக உரிமை கோருகிறேன். தனது சபதத்திற்கு கட்டுப்பட்டு அவர் தனக்கென ஒரு மணப்பெண்ணை கோரவில்லை. தான் பாதுகாப்பதாக சபதம் செய்த அரியணைக்காக மட்டுமே. அன்று பீஷ்மரை எந்த வீரனும் வெல்ல முடியவில்லை. அவரது வாள் மின்னல் போல் சுழன்று ஒவ்வொரு அடியிலும் அவரது கௌரவத்தை காத்தது. பீஷ்மர் தனது தன்னம்பிக்கையையும் துணிச்சலையும் கண்டு பெருமிதம் கொண்டார். இளவரசிகளில் ஒருவரை பற்றிய உண்மை அவருக்கு தெரியாது. பீஷ்மர் வெற்றியுடன் திரும்பினார். ஒரு இளவரசியின் இதயத்திற்குள் ஒரு புயல் எழுவதை அறியாமல் ராஜ்யம் கொண்டாடியது.